இந்த தற்கொலைங்கிற பைத்தியகாரத்தனமான முடிவு உனக்கு முன்னாடி நான் எடுத்தவன். நீ எந்த கஷ்டத்தை நினைச்சு இந்த முடிவு எடுத்தியோ அந்த கஷ்டத்தோட மோசமான முடிவுமா இந்த முடிவு. சாகணும்னு வயல்ல மருந்த குடிச்ச வேணாம். ஏன் வீட்டுக்கு வந்தேன் தெரியுமா? உயிர் மேல இருக்க ஆசை, பழக்கணுங்கிற ஆசை, உங்க கூட வாழணுங்கிற ஆசை. மனுஷன் பிறந்தது சாகிறதுக்காக இல்ல விஜி, நல்லா வாழ்றதுக்காக. செத்து தாண்டா போயின்னு புரியாத முடிக்கிறதுக்கு ஒர்க்காமலே இருந்திருக்கலாமே. நான் ஒரு முட்டாப்ப உன் அளவுக்கு எனக்கு படிப்பறிவு கிடையாது. ஆனா நானே இப்ப முட்டாள்தனும் நினைக்கிற காரியத்தை நீ எப்படி விஜி பண்ணுவ? வேணாம். இப்ப நீ என்ன பெருசா தப்பு பண்ணிட்ட? ஒண்ணுமே கிடையாது. ஒரு அயோக்கியம் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா நீ எதை நம்பிட்ட? அவ்வளவுதான். அதான் நல்ல வேலையா உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சேன். விஜி, நம்ம ரோட்ல நடந்து போறப்ப ஏதோ ஒரு அசிங்கத்தை மிதிச்சுட்டதா நினைச்சு நம்ம காலை கழுவிட்டு போயிடணும் அப்படி நினைச்சுக்க. மாமா, அப்படியெல்லாம் ஈஸியா எடுத்துக்க முடியாது மாமா. ஏன் இப்படி சொல்ற? நான் அசிங்கத்தை மட்டும் மிதிக்கல, நானே அசிங்கமாயிட்டேன். நான் என்னைய எழுந்துட்டேன் மாமா. எப்படி விஜி? உன்னால எப்படி விஜி ஒரு தப்பு பண்ண முடிஞ்சது? உன்னாவே திட்டம் போட்டு ஏமாத்திருக்கான். அவனை வெட்டி புலி போட்ட. மாமா, மாமா என்னாச்சு? விஜி, மாமா, விஜி ஏன் இங்க இருக்கா? அவளா சாகணும்னு வந்தா. அதான் இந்த பைத்தியக்காரிக்கு இந்த பைத்தியக்கார அறிவுரை சொல்லிட்டு இருக்கான். மாமா, அவ விஜி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. அந்த இளங்கோவை வெட்டி கூறு பட்டதை ஆத்திர அடக்கும். மாமா, மாமா கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க அவசரத்துல ஏதாவது செஞ்சுட்டு எல்லாத்தையும் கெடுத்துறாதீங்க. இதுல பாதிக்கப்பட போறது நம்ம விஜி தான். விஜி, ஏன் இப்படி எல்லாம் செய்யற? என்னால முடியலக்கா. நான் என்ன செய்வேன்? எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. விஜி, விஜி, இப்போ உனக்கு தேவையானது பொறுமையும் நிதானமும் தான்.